தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை அழித்தொழிக்கும் காவிக் கொள்கை என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அநாகரிகத்தின் அடையாளமே பாஜக தான் என்று கடுமையாக சாடியுள்ளார். ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய அரசு 43 லட்சம் பள்ளி குழந்தைகளின் நலனுக்கான நிதியை விடுவிக்காமல் மிரட்டுவது நியாயமா என்று வினவினார். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தால் வரவேற்றிருப்போம் என்று கூறிய அவர் அது காவிக் கொள்கை என்றும் சாடினார். கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு. அதனால்தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவிக் கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் தான் நாம எதிர்க்கிறோம். சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கல. பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை இந்த கொள்கை மறுக்குது. 3, 5 ஆகிய வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்த தமிழர்களுக்கு ஜனநாயகம் நாகரிகம் தெரியாதா என்றும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் எனவும் தெரிவித்தார். அத்தகைய தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா, நாகரிகம் தெரியாதா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுகிற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பற்றி வகுப்பு எடுக்காதீங்க. குஜராத்தில் இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலையே 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்கள் கேட்டதில் 1 விழுக்காடு நிதி கூட ஒதுக்காமல் இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சிட்டு 7 வருஷமா அதை கட்டாமல் ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பற்றி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா? தொடர்ந்து பேசிய அவர் நாட்டின் ஜிடிபி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்து படுபாதாளத்திற்கு சென்றதுதான் மோடி ஆட்சியின் வளர்ச்சியா என்றும் சாடினார். மாநிலங்களை எப்படி அழிப்பது, மாநில உரிமைகளை எப்படி பறிப்பது என்ற சர்வாதிகார எண்ணத்தில் இருக்கும் பிரதமர் மோடி கூட்டாட்சி ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து செயல்படுத்திய திட்டங்கள் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.